ஏண்டி அம்மா கீதா, அன்னைக்கு உங்ககிட்ட சோள பூட்டை வாங்கிட்டு போயிட்டு என்ன முத்த பூட்டையை கொடுத்துட்ட. மெல்லவே முடியல. பல்லெல்லாம் ஒரே வலி எடுத்துக்கிச்சு போ. இன்னும் ஒரு பூட்டை தின்னுட்டேன், பல்லெல்லாம் ஆட்டக்கண்டு இருக்கும். அட பத்மினி அக்கா, உங்களுக்கு இன்னும் 16 வயசுன்ட்டு நினப்பா. வயசு 50+ ஆயிட்டுல்ல. இனிமேல் பல்லாடும், பார்வை மங்கும், எல்லாமே நடக்கும். அதுக்கு வந்துட்டு என் வியாபாரத்துக்கு எடுக்கக்கூடாது, சரியா? ஏட்டி, எனக்கு என்ன 50 வயசு ஆயிட்டு? ஒரு 50 வயசுல ஒரு வயசா? முத்த பொட்டையை கொண்டாந்து மாடு திங்கிற பொட்டையை கொண்டாந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு ஏன் பல்ல குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இனிமே முத்த பொட்டையை விற்கிறத பார்த்தேன், அலாதுக்கிட்டு சொல்லி உன் வியாபாரத்தையே காலி பண்ணிடுவோம் பார்த்துக்க. ஏக்கா, நான் இப்போ என்னத்தை சொல்லிட்டேன்ட்டு இப்படி என்கிட்ட கோவத்துக்கு வாரீங்க? உண்மையை தானே சொன்னேன். எப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொத்த பல்லு வேற, இதில் வயசாயிட்டே போதும், அப்புறம் பல்லு ஆடாமல் வேற என்னத்தை போட்டுக்கிட்டு ஆடும். உண்மையை சொன்னால் ஒத்துக்கிறது இல்லை. சரி போங்க, இனிமேல் உங்களுக்கு மட்டும் நல்ல இளம் போட்டையே உடச்சிட்டு வந்து தாரேன். போன வாரத்தில் தானே போய் சொத்தப்பல்லா இருக்குது, புழு நின்றுதுன்னு சொல்லிவிட்டு டாக்டரை பார்த்துட்டு வரேன்னு போயிட்டு வந்துவிட்டு இப்போ என் போட்டையை வந்து குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க. இது உங்களுக்கே அநியாயமாக தெரியல. அன்னைக்கு தேங்காய் தின்னுபிட்டு ஒரு பக்கம் வீங்கிக்கிச்சு அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு கிடந்துச்சு ஒரு கடவாயி. இதெல்லாம் உங்களுக்கே அநியாயமாக தெரியலையா? நான் சொத்தப்பல்ல வச்சுக்கிட்டு இருக்கிறேன், இல்லை நல்ல பல்ல வச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதுக்கு என்ன உனக்கு இப்போ பிரச்சனை? நீ என்ன எனக்கு வரியா வைக்கிற? அதெல்லாம் நீ பேசக்கூடாது. ஒழுங்கு நல்ல போட்டையை விற்ற வை, இல்லைன்னா அப்புறம் மரியாதை கட்டு பேர் சொல்லிவிட்டேன். ஏக்கா, மரியாதைங்கிறது என்ன வந்து தயிரா இல்லை மோரா இல்லை சாரா கெட்டு போகிறதுக்கு? அது பார்த்து நீங்கள் கொடுத்தா கொடுங்க, கொடுக்கலாம் போங்க, எனக்கு என்ன வந்துச்சு? நீங்கள் இப்போ கொடுக்குற மரியாதை வச்சு நான் பார்த்து பில்டிங்காக எழுப்ப போகிறேன். ஏட்டி நெட்டவள்ளி, அவள் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கிற, நீ பாட்டுக்கு கேட்டுக்கிட்டு ஓரல் மேலே குத்த வச்சு உக்காந்துக்கிட்டு இருக்கிறியா? நாயத்தை என்ன ஏதுன்னு கேட்டால் என்ன வாயில் இருக்கிற பல்லா கொட்டி போயிடும். ஐயோ ஏக்கா, நீங்கள் வேற சும்மா கிடங்க. அவகிட்ட நான் ஓசில் 2 பூட்டையை வாங்கி தின்னுபிட்டு எனக்கு நல்லது நடந்துக்குது, நான் போய் எப்படி சண்டைக்கு வருவேன் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 2 பல்லு கடக்க முடக்குன்னு ஆடிக்கிட்டே கிடந்துச்சு. 2 பூட்டையை வாங்கி தின்னு பறக்குன்னு புட்டுக்கிட்டு போயிடுச்சு. இப்போ பல்லு வலியே இல்லை பார்த்துக்கிடுங்க. அப்புறம் நான் போய் அவகிட்ட சண்டைக்கு வர முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி சொல்லிட்டு நெட்டவள்ளி, எம்பிட்டு நல்லது நடக்குது ஊருக்குள்ளே, அதெல்லாம் கண்ணு தெரியாது. வந்துட வேண்டிட்டு முத்த போட்டா சொத்த போட்டனுக்கிட்டு எதுனா சொத்த போட்டியான்னு சொல்லுங்க, நான் அதுக்கு உங்கள் பணத்தை கூட ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அதை விட்டுவிட்டு முத்த போட்டனுலாம் நீங்கள் சொல்லக்கூடாது பார்த்துக்கோங்க. ஏன்னா கேட்குறவங்க நல்ல முத்த போட்டியாக தான் கேட்குறாங்க. அது என்னன்னு தெரியல, அப்போ தான் நிறையா நேரம் திங்க முடியுமா? நல்ல முத்த போட்டியாக நிறையா இருக்கிறதா கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன பண்ணிட்டோம்? ஆமாக்கா, இளம் போட்டையாக இருந்துச்சுன்னா என்ன 2 நிமிஷத்தில் தின்னுபிட்டு தூக்கி எஞ்சிவிட்டு போயிடணும். இது நல்ல முத்த போட்டையாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கிடுங்க, நிறையா இருக்கும்ல, அதில் நிறைய நேரம் உட்காந்து தின்னுட்டுக்கலாம். வாய் வலிக்க அது பல்லு போனான்னா பகடு போனான்னா 2 கடிச்சு வைங்கள, என்ன இப்போ குறைஞ்சி போச்சு? அட ஆமாண்டி நெட்டவள்ளி, நீ சொல்கிற மாதிரி தான் ஒரு தாத்தர் இப்படி இல்லை, அந்த குச்சி ஊனிக்கிட்டே திரிவாங்களே தெரில. அந்த தாத்தன் வந்தா அப்படின்னேட்டு எம்மா நல்ல முத்த போட்டையாக கொடுமான்னு சொல்லி வாங்கிட்டு போகிறா. அப்படி ஏத்தத்தை நல்ல இளம் போட்டையாக்குது ஒன்று வாங்கி சாப்பிடுங்களேன்னு சொன்னால் எல்லாம்மா முத்த போட்டையாக கொடு, அப்போ தான் நிறையா நேரம் திங்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கே போய் சொல்லிட்டு சொல்லு, இவங்க தான் அப்படி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு கம்ப்ளைண்ட் வரல இந்த மாதிரி. ஏழப்பா என்ன சொல்ல வர? இல்லை என்ன சொல்ல வரங்கிற? அப்போ நான் தான் இந்த ஊருக்குள்ளேயே வயசான அவைத்த பாட்டி, எனக்கு தான் பல்லு இல்லை அத்தானே சொல்ல வைங்க. இனிமேல் உங்ககிட்ட பூட்டை வாங்கினா தானே கம்ப்ளைண்ட் வரும். உங்கள் பூட்டையும் வேணாம், உங்கள் சவகாச்சும் வேணாண்டியம்மா. என்னத்துக்கு போட்டுக்கிட்டு நீங்கள் இப்போ பொத்தாம் பொதுவாக சொல்கிறீங்கக்கா? நானாக போட்டையை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவத்தானே வியாபாரம் பண்ணுறேன். நீங்கள் எந்த கோமதெல்லாம் அவகிட்ட காட்டுங்க, நான் என்ன பண்ணிட்டு சொல்லுங்கள். எனக்கு பரவாயில்லையா போச்சுக்கா, 2 பல்லு ஆடிட்டு கிடந்துச்சு பிடுங்கிக்கிடுச்சு அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு வேண்டாம்னா விட்டுருங்க, அவளை வேணா 2 கத்தி விடுங்களேன். என்ன ஏன் சலிச்சுக்கிட்டுறீங்க? வாண்டாமா தாய, எனக்கு என்ன பைத்தியமா அவளைத்தான் கத்தி விடுறதுக்கு? அவங்க போட்டா அவங்க வியாபாரம், நம்ம பிரியந்தான் வாங்க வேண்டித்தான், இஷ்டம் இல்லைன்னா விட்டு போக வேண்டித்தான். நம்மளுக்கு என்ன வந்துச்சு? நல்லது சொன்னால் பொல்லாப்பு தான். என்னமோ அரியா பிள்ளைங்க ஏதோ ஆச்சாக்குதானு வாங்கிக்கிங்க தின்னுபிட்டு விக்கி கிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்புறம் ஒன்றைத்தான் பேச்சு வாங்கன்னு சொன்னால் இவன் என் பேச்சை வச்சுக்காம என்கிட்டயே சண்டைக்கு ஏறிக்கிட்டு வரா. எனக்கு என்ன வந்துச்சு? நீ விட்டாலும் சரி, இல்லை மாட்டுக்கு வாரி கொட்டினாலும் சரி, இல்லை அந்த நெட்டவள்ளி வாயில துருத்து விட்டாலும் சரி, எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஐயோ கோவப்படாதீங்கக்கா, சும்மா கண்டி சொன்னேன். சரி நல்லா தானே விட்டுருங்களா, உங்களுக்கு இளம் போட்டியாக கூட நாளைக்கு தோட்டத்துக்கு போனால் உடச்சிட்டு வரேன். ஆமாம், என்னது குண்டாவில் தோட்டத்துக்கு போகிறீங்களா? தோட்டத்துக்கெல்லாம் போகலை, இட்லிக்கு மாவு ஊற போட்டிருந்தேன். சரி அது இப்போ தான் களைஞ்சி எடுத்துக்கிட்டு போய் அரைச்சிக்கிட்டு வந்து வச்சா ஒரு வேலை ஆகுமேன்னு போனேன். போகிற வழியில் உங்களை பார்த்தேன், அதுக்கு தான் சொன்னேன். நீங்கள் என்னமோ 2 பேருமே என்கிட்ட ஏறிக்கிட்டு வரீங்க, நான் என்னமோ பொல்லாத விளாட்டம். அட சரி விடுங்கக்கா, என்ன இப்போ அதில் சில பேருக்கு அந்த மாதிரி பூட்டை பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. எனக்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல பால் பூட்டையாக விளையாடுனுக்குது இல்லை, அந்த மாதிரி தான் நானே சாப்பிடுவேன். அந்த நெட்டவள்ளிலாம் நல்ல சிவப்பு கலராக இருக்கிறதா தான் தேடி திங்கிறா. அதுக்காண்டி தான் சொன்னேங்க, வேறு ஒன்றும் இல்லை.
சரிட்டி அம்மா, மனசுல பட்டதை சொல்லிவிட்டாவே இங்க பாதி பேத்துக்கு பொல்லாதவ தான். என்ன பண்றது, என் வாயை வச்சுக்கிட்டு நானும் சும்மா இருக்கிறதுல பட்டு பட்டுன்னு சொல்லிவிடுறேன். அடே அக்கா ரொம்பத்தான் சீனை போடாதீங்க. அவத்தான் நல்லா தப்பாக எடுத்துக்கிடலன்னு சொல்லிவிட்டால, அப்புறம் என்னத்துக்கு மூஞ்ச வெறப்பாவே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அவத்தான் சரி விடுங்கன்னுட்டு நீங்கள் அதையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருந்தா அப்புறம் என்ன நம்ம சொல்கிறது? சரிட்டி, இப்ப போதுமா? நானும் நீங்க 2 பேரும் சொன்னீங்களா, அப்புறம் எனக்கு பட்டுன்னு கோவம் வந்துச்சு பாத்துக்கிடுங்க. சரி, நேராவது கரண்ட் ஆஃப் ஆகிறதுக்குள்ள நான் போய் அரைச்சிக்கிட்டு ஓடியாந்துடுறேன். அரைச்சிக்கிட்டு வந்து எல்லாம் உப்பு சோடாப்பெல்லாம் போட்டு கரைச்சி வச்சா தான் அப்புறம் பொழுது வரைக்கும் இட்லி ஊத்துறதுக்கு ஆகும். இல்லைன்னா மாவு புளிக்காம அப்படியே இட்லி எந்திரிக்காது, தோசை எந்திரிக்காது. அதுக்கு தான் சட்டுன்னு போய் அரைச்சிக்கிட்டு வந்துடலாம்னு பார்த்தேன். அப்புறம் சாயங்காலத்தில் மழை வேற வந்துடுது, எந்த ஆண்டையும் போகிறதுக்கு இல்லை. ஏக்கா ஒன்றும் இல்லை, மாவை அரைச்சிட்டு வந்து என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ இட்லி தோசைக்கு எம்பிட்டு மாவு வேணுமோ அதை மட்டும் ஒரு குண்டானில் எடுத்து ஊற்றிக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல கரைச்சி வைங்க, உப்பு சோடாப்பு எல்லாம் போட்டு. அப்புறம் மொத்தமாக கரைச்சி வச்சிட்டிங்களா ரொம்ப புளிப்பு கவுச்சடிச்சு போயிடும். அப்புறமா 2 நாளையில் மாவு எடுத்து மாட்டு குடத்துல தான் ஊற்றணும். ஆமா கீதா, நான் மொத்தமாலாம் கரைச்சி வைக்க மாட்டேன். எம்பிட்டு தேவைப்படுதோ அதை மட்டும் ஒரு போவனியில் எடுத்து கரைச்சிக்கிட்டு மீதி மாவு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். மொத்தமாக கரைச்சி போட்டோமா ரொம்ப புளிப்பாகி போயிருமில்ல, அப்புறமா சாப்பிடவே முடியாது பார்த்துக்க. ஆட கொடுமையை இதை தெரியாமல் நான் மாவு அரைச்சிக்கிட்டு வந்தால் சரி எல்லாம் போட்டு கரைச்சி ஒரு பெரிய குண்டானில் கரைச்சி வச்சிடுறேன். அது பொங்கி பொங்கி அதனால தான் போயிட்டு என் மாவு சீக்கிரம் புளிச்சு போயிருதாட்டுங்குது. இந்த ஐடியா எனக்கு தெரியாமல் போயிட்டேன். ஏட்டி, அப்படி எவ்வளாச்சும் மொத்தமாக கரைச்சி வைப்பாளா? அப்படி கரைச்சி வச்சா ஒன்றுத்துக்கு ஆகாத போயிடாது. ஏன்னா மொத்தமாகவா போட்டு ஒரே நாளையில் எல்லாம் இட்லி துவச்சி சுட்டு திங்குற? அதுதான் பாருங்க பத்மினி அக்கா, நானும் இப்பட்டு நாளா விஷயம் தெரியாமல் போட்டு கரைச்சி அது 2 நாளையில் எடுத்து மாட்டு குடத்துல தான் ஊற்றிட்டு கிடந்தேன். ஆமாம் நெட்டவள்ளி, அப்படிலாம் நீ பண்ணினா மாவு வேஸ்ட்டாக போயிடும்ல. நீ என்ன பண்ணுற, உனக்கு என்ன சும்மா ஒரு 4-5 கரண்ட் இருந்தால் போதும், எடுத்து ஒரு சின்ன போனியில் கரைச்சிக்கிட்டு மீதி மாவு மொத்தமாக தூக்கி ஃப்ரிட்ஜில் போட்டிங்கன்னா அது பாட்டு கிடக்குது. ஒரு வாரம்னாலும் அப்படியே கிடக்கும் எங்கள் வீட்லலாம். ஆமாம், எங்கள் வீட்டில் கூட 1 வாரம் 10 நாள் கூட வச்சுக்கிட்டு இருப்போம். அது ஒன்றுமே ஆகாது. அது சோடாப்பு உப்பு போட்டால் மட்டும்தான் புளிப்பு எடுக்கும். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கடைச்சா அவரை மாவில் தோசையும் வராது, இட்லி வராது, கல்லாட்டமே இருக்கும். அந்த உளுத்த மாவெல்லாம் மேலே வந்துடுறதுல கிண்டி எடுத்து போடுறோமா, அந்த அரிசி மாவு மட்டும் அடியில் நின்று போயிடும்ல, அது கடைச்சா தோசையும் வராது, இட்லி வராது. என்ன பண்ணாலும் ஒரு 2-3 கரண்டி மாவு வேஸ்ட்டாக தான் போகும். அட அப்படியா விஷயம்? இது தெரியாமல் நானும் நினச்சிக்கிட்டேன் சோடாப்பு சரியாக போட்டு கரைக்கலையாட்டுங்குது அப்படின்னு. நானும் ஒரு நாள் என்ன பண்ணிவிட்டேன், அது சோடாப்பு அள்ளி போட்டு தோசை பார்த்துக்கிட்டிங்கன்னா மஞ்சள் கலரில் ஆகி போச்சுக்கா. ஆனால் ஒரு கல்லாட்டமே தான் இருந்துச்சு, நல்ல டேஸ்ட் வரல. அந்த உளுத்த மாவில் மேலே வந்துடுது, அதுதான் மேட்ரு போல். ஒரு இட்லி மாவில் இம்புட்டு விஷயம் இருக்குது. அது தெரியாமல் நான் ஒரு கூறுக்கிட்டவை எத்தனை நாள் 2 நாளையில் எடுத்து ஊற்றிவிட்டேனே. என்னத்த சொல்கிறது, பேசாமட்டுக்கு உங்ககிட்டயாச்சும் என்ன ஏதுன்னு கேட்டுன்னு இருக்கலாம். அதானே, ஒரு பேச்சு எங்ககிட்டயாச்சும் கேட்டிருக்கலாம்ல, என்னத்துக்கு இப்படி சீக்கிரமாக புளிச்சு போகுதுன்னு. அதை விட்டு போட்டு இம்பிட்டு நாளாக வேஸ்ட் பண்ணிட்டு கிடந்துக்கிறேன். சரி பத்மினியக்கா, நீங்கள் போய் அரிசி அரைச்சிக்கிட்டு வந்துருங்க. அப்புறம் கரண்ட் ஆஃப் பண்ணி போட்டானுங்களா வம்பு. இப்போ என்னத்துக்கு கரண்ட் ஆஃப் பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது, ஓயாமல் ஆஃப் பண்ணி போட்டுறானுங்க. நீங்கள் போய் அரைச்சிக்கிட்டு வந்துட்டீங்கன்னா கூட அப்புறமா கூட பேசிக்கிட்டுக்கலாம். ஆமாம் பாத்தியா, சரி நான் போயிட்டு வந்துடுறேன்.